தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் பிரதோஷ விரதம் குறித்து குருதேவர் கூறும் கருத்துக்களை நாம் சிந்திப்போம். இந்த பரந்த பிரபஞ்சம் முழுவதும் குறிப்பிட்ட நியதிகளின் அடிப்படையில் இயங்குகிறது. லௌகீகமாகட்டும் அருளியலாகட்டும், ஒவ்வொரு செயல் மற்றும் நிகழ்ச்சியின் பின்னும் ஓர் அற்புதமான திட்ட அமைப்பு இருக்கிறது. பல்வேறு நிலைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஸ்தூலமான பொருள்களும் பௌத்திக சக்திகளும் பலவிதமாக இயங்குவது போல பிரார்த்தனை, வழிபாடு, தியானம் போன்ற ஆன்மீக முறைகளிலும் உள்முக தத்துவ நிலைகளிலும் சூக்குமமான மேலாம் சக்திகள் செயல்படுகின்றன. எனவே காலையில் குறிப்பான சில பிரார்த்தனை முறைகளை செய்வது பற்றியும், மதியம் செய்யும் சிலவற்றை பற்றியும், வேறு சிலவற்றை இரவில் செய்வது பற்றியும் உள்ள குறிப்புகளை நீங்கள் காண்பீர்கள். சில சடங்குகள் சந்திரனின் சில குறிப்பிட்ட நிலைகளில் செய்யப்படுவது பற்றியும், குறிப்பிட்டதொரு நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கையிலே அல்லது சில கிரகங்கள் சேரும் பொழுதோ சிலவற்றை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாந்திராயன பகுதியின் 13ஆம் நாளன்று மாலை அஸ்தமன வேளையில் பிரதோஷ வழிபாடு செய்யப்படுகிறது. எல்லா காரியங்களில் வெற்றிக்கும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானை குறித்த வழிபாடு அது. உங்கள் மேலதிகாரி ஒருவரிடம் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் நல்ல மனநிலையில் உள்ள சமயம் பார்த்து நீங்கள் அவரை அணுகுவீர்கள் இல்லையா? அவர் சாப்பாடு எல்லாம் முடிந்து நல்ல மனநிலையில் தம் நண்பருடன் உரையாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் அவரை காண்பீர்கள் அல்லவா? அதைப் போலவே சில குறிப்பிட்ட ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டி இறைவனை வழிபடும் ஒரு ஹிந்து தனது வழிபாட்டிற்காக இறைவனுக்கு உகந்த வேளையை தேர்ந்தெடுக்கிறான். முற்கால ரிஷிகள் தெய்வத்தை வணங்க எந்த முகூர்த்தத்தை தெரிந்து கொண்டனரோ அந்த வேளையில் அவன் வழிபாடு செய்கிறான். மிகவும் மங்களகரமான வேளையில் சிவனையும் பார்வதியையும் வழிபடுவதே பிரதோஷ பூஜையாகும். அசுரர்களால் மீண்டும் மீண்டும் ஒடுக்கப்பட்ட தேவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவனை வேண்டி சிவபெருமானை அணுகினர். சாந்திராயன பகுதி 13ஆம் நாள் அஸ்தமன வேளையில் அவர்கள் சிவபெருமானை அணுகின சமயத்தில் அவர் பார்வதியுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டனர். அவர்களால் போற்றி புகழப்பட்ட சிவபெருமான் அவர்களது வேண்டுகோளை பூர்த்தி செய்து அருளினார். எனவேதான் அது மிகவும் சுபமுகூர்த்தமாகும். சாண்டில்ய முனிவர் ஓர் அந்தன ஸ்திரீக்கு இந்த விரதத்தை எப்படி எடுத்துரைத்தார் என்பதை ஸ்கந்த புராணம் கூறுகிறது. தனது மகன் சுச்சிவிரதன் மற்றும் தர்மகுப்தன் என்ற இளவரசனுடன் அவள் அந்த முனிவரை பார்க்க வந்தாள். அந்த இளவரசனின் தந்தை சண்டையில் கொல்லப்பட்டு அவரது நாடு எதிரிகள் வசமாயிற்று. முனிவரின் அறிவுரைப்படி அந்த பெண்மணியும் இளவரசனும் மிகுந்த பக்தியுடன் அந்த விரதத்தை செய்தனர். 4 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 8வது பிரதோஷத்தின் போது சுச்சிவிரதன் அமிர்த கலசத்தை பெற்று அமிர்தத்தை பருகினான். இளவரசன் தர்மகுப்தன் ஒரு தேவ கன்னிகையை மணந்து அந்த தேவ மன்னனின் துணையுடன் தனது எதிரிகளை தோற்கடித்து தனது ஆட்சியை திரும்ப பெற்றான். பிறகு தர்மகுப்தன் மேலான இறை பதத்தை அடைந்தான். இவ்வளவு எளிதாக இத்தனை விரைவில் சிவபெருமான் இந்த விரதத்தினால் திருப்தியடைந்தார். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர் அன்று உபவாசம் இருந்து
உபவாசத்திற்கு பின் இரவு கண்விழித்திருக்கிறார். சூரிய அஸ்தமனத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக பக்தர் ஸ்நானம் செய்து பார்வதி, கணேசர், ஸ்கந்தன், நந்தி முதலானோருடன் கூடிய சிவபெருமானை ஓர் ஆரம்ப வழிபாடு செய்கிறார். கணேச பூஜை முடிந்ததும் தர்பை புல்லின் மீது விரிந்த தாமரை பூவுடன் சதுரமான மண்டலத்தில் வைக்கப்பட்ட ஒரு விசேஷ கலசத்தில் சிவபெருமானை ஆவாகனம் செய்கிறார். முறைப்படியான வழிபாடு முடிந்ததும் பிரதோஷ மகிமை வாசிக்கப்பட்டு அங்கே கூடியுள்ளவர்களால் கேட்கப்படுகிறது. இதை அடுத்து 108 முறை மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபிக்கப்படுகிறது. முடிவில் புனித விபூதி நெற்றியில் இடப்படுகிறது. சிவபெருமானை அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீர் அருந்தப்படுகிறது. வழிபாட்டை முடிக்கும் விதத்தில் ஒரு பிராமணருக்கு ஒரு செம்பு, உடை மற்றும் பகவானின் விக்கிரகம் தானம் செய்யப்படுகிறது. இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னவெனில், இந்த பிரதோஷ பூஜையின் போது எல்லா தேவர்களும் தேவதைகளும் சூக்ஷ்ம ரூபத்தில் சொர்க்கத்திலிருந்து கீழிறங்கி வந்து இதில் கலந்து கொள்வதாக ஐதீகம். இது இந்த வழிபாட்டின் புனிதத்தை அதிகரிக்கிறது. மறைநூல்களால் இவ்வழிபாடு மிகவும் ஸ்லாக்கியமாக பேசப்படுகிறது. சிவபக்தர்களுக்கு இது மிகவும் புனிதமானது, முக்கியமானது. இந்த புனித வேளையில் ஆலயத்தில் தெய்வத்தை தரிசிப்பதானது பக்தனின் அனைத்து பாவங்களையும் போக்கி அவனுக்கு சகல நன்மைகளையும் அருள்கிறது. இந்த புனித வேளையில் ஒரு வில்வ இலையை பகவானுக்கு அர்ச்சித்தாலே போதும் 100 மகா பூஜைகள் செய்ததற்கு நிகர். பிரதோஷத்தின் பொழுது கோவில்களில் கூடுதலாக விளக்குகள் போடுவது வழக்கம். இந்த வேளையில் ஒரு சிறிய திரியை கூட ஏற்றுவதானது மிகவும் புண்ணியமானதாகவும் சொல்லவொணா பொருள் மற்றும் அருள் நலன்களை செய்வதாகவும் கருதப்படுகிறது. பிரதோஷ விரத பூஜையை செய்பவன் மிகுந்த பாக்கியவான். ஏனெனில் அவன் மீது சிவபெருமான் மிக குறுகிய காலத்தில் அளப்பரும் ஆசீர்வாதத்தையும் கருணையையும் பொழிகிறார். பிரதோஷ விரதத்தின் யோக விளக்கம் கீழே தரப்படுகிறது. சிவராஜ யோகத்தின்படி தனது பார்வையை உள்முகமாக்கும் யோகி தனது 2 புருவங்களுக்கும் இடையில் உள்ள பகுதியை மனத்தை ஒருமைப்படுத்துகையில் ஆன்மீக ஒளியை தரிசிக்கிறார்கள். யோகி பல்வேறு நிலைகளை கடந்து செல்கிறான். அனைத்துமே ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம் எனும் 4 உட்பிரிவுகளே ஆகும். இந்த ஒவ்வொன்றும் மேலும் 4 உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஜாக்ரத் ஸ்வப்ன, ஜாக்ரத் சுஷுப்தி, ஜாக்ரத் துரிய, ஜாக்ரத். இது மாதிரி பிரிக்கப்படுகையில் முதல் 3 நிலைகள் 12 உள்நிலைகளாக ஆகின்றன. 13வது நிலை துரிய ஜாக்ரத் நிலையாகும். வளர்ப்பிறை தேய்ப்பிறை இரண்டினுடைய 13வது நாளுக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. சக்தியை வழிபடுபவர்களிடையே ஒருவித நம்பிக்கை உண்டு. வழிபடப்படும் சக்தி முதல் நாள் முதல் வளர்ப்பிறையில் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கலை அல்லது கதிரை பெறுகிறாள். இவ்வாறு பௌர்ணமி அன்று அம்பிகை 15 கலைகளை பெற்றிருப்பாள். பக்தனை எல்லா வகையிலும் அருள்வதற்கு அவள் தயாராக இருக்கிறாள். எனவேதான் பௌர்ணமியன்று நவாவரண பூஜை செய்யப்படுகிறது. மனதிற்கும் சந்திரனுக்கும் இடையே மிகுந்த தொடர்பு உண்டு. மதி என்ற வார்த்தை சந்திரனையும் மனத்தையும் குறிக்கிறது. சிவராஜ யோகத்தின்படி பிராணன் 2 வழிகளில் செயல்படுகிறது. இடை, பிங்களை என்ற இவை சந்திரன் சூரியனால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. இவ்விரண்டிற்கும் இடையில் சுஷும்னை என்ற 3வது நாடி உள்ளது. சுவாசம் சந்திரகலையில் செல்லும் போது
யோக பயிற்சியை ஆரம்பிக்குமாறு யோகி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இடது நாசித்வாரம் வழியாக சுவாசம் செல்வதுடன் இது இணைகிறது. ஒருவேளை இந்த பயிற்சியின் போது சுவாசம் வலது நாசித்வாரம் வழியாக செல்லுமே ஆகில் ஒரு சிறப்பு பயிற்சி மூலம் சுவாசத்தை இடது நாசித்வாரத்திற்கு மாற்றுவதற்கு யோகி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். புருவ மத்தியில் யோகி தியானிக்கையில் படிப்படியாக அவர் முதல் 12 கிளைநிலைகளை தாண்டி செல்கிறார். சுவாசம் சந்திர கலையிலே செல்கிறது. சந்திரன் மேன்மேலும் ஆற்றலை பெறுகிறான். 13ஆம் நாள் வந்ததும் யோகியின் ஆன்மீக சக்தி படிப்படியாக உயர்ந்து புருவ மத்தியில் உள்ள நரம்பு மையத்தில் தோன்றும் ஒளியை பார்க்க வல்லவனாகிறான். மன ஒருமைப்பாட்டின் அதிகரிப்பிற்கு எதிர் விகித முறையில் யோகியின் சுவாச நேரம் அமைகிறது. பயிற்சியின் ஆரம்பத்தில் சுவாசம் சுமார் 16 விரல்கள் அளவு இருக்கும் ஜாகிரத நிலையிலிருந்து மன ஒருமைப்பாடானது யோகியை கனவு நிலைக்கு இட்டு சென்றதும் சுவாசத்தின் நீளம் 12 அங்குலமாக குறைகிறது. இம்முறையில் அவன் 13வது நிலையை அடையும் பொழுது 4 அங்குல சுவாசமே எஞ்சுகிறது. இந்த சுவாசம் மூக்கினுக்குள்ளேயே சுழல்வதால் அதை மூக்கு நுனியில் உணர்வது கடினம். அந்த வினாடியிலிருந்து ஒளி கண் புருவங்களுக்கு மத்தியில் நிலை பெறுகிறது. தனது பயிற்சியின் லட்சியத்தை யோகி அடைகிறான். நாளைய நிகழ்வில் சிவானந்தர் கூறும் சிவராஜ யோகத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.